நம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், நம்பியூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது நம்பியூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிறவங்களுக்கு அந்த மெயின் ரோடு அதில் வந்து ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கட் ரோடு. அதாவது நம்பியூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற அந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டு 1 கிலோமீட்டர்னே வச்சுக்கலாம். அதிகபட்சமாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் கட் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 800 அடி வருங்க. 800 அடி தார் ரோடு முகப்பு கொண்ட, அதாவது கட் ரோடு தார் ரோடு முகப்பு கொண்ட இந்த தட வசதி கொண்ட ஒரு 10 ஏக்கரா தோட்ட நிலந்தாங்க. கிணறு, சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாம் பெருசாக பண்ணல. பாதி வந்து மாட்டு சோளம் பண்ணிக்கிறாங்க, பாதி சும்மா வெறுவலை ஓட்டி வச்சுக்கிறாங்க. இப்படி காடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, குபேர மூலையும் இருக்குது, அக்னி மூலையும் இருக்குது. அக்னி மூலை கட்டு, வாயு மூலை இருக்குது. ஜலமூலை வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி பெண்டு வருது. ஜலமூலை சைட்லேயே கீழ்கையில் கிழக்கோட்டில் ஒரு பள்ளம் ஒன்று. இது நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து பள்ளம். வாஸ்துபடி நீரோட இப்படி இருக்குது காட்டினுடைய அமைப்பு. காடு வந்து ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ வராது. கொஞ்சம் முன்ன பின்னத்தான் வரும். ஆனால் கொஞ்சம் நல்லா ஒரு 10 ஏக்கராங்கிறது ஒரு நல்ல பரப்பளவு. தாரோடு முகப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 800 அடியாட்டு வருது. இப்படி வந்து இப்போ நம்ம இதுதான் வந்து இது அக்னி மூலை வராதுங்க. அங்கே வந்து குபேர மூலை வந்து விரிஞ்சிட்டு போகுது. தார் ரோடெல்லாம் சேர்ந்தா தான் அக்னி மூலை வரும். அது கட்டாகி போச்சு. அதனால் எந்த மூலையும் சொல்லலை. இப்போ இருக்கிறதுல வந்து இது அக்னி மூலைன்னே வச்சுக்கோங்க. இதிலிருந்து வந்து ஒரு நேர் போய் இந்த நான் போகிறோம்ல தார் ரோடு, இந்த தார் ரோடு வந்து அது குத்தல் உழுவுது. அந்த குத்தல் உழுவுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க அந்த ரோட்டுக்கு நேராக வந்து தடம் போட்டு வச்சுருக்கிறாங்க. தடம் பாதி தான் போட்டுக்கிறாங்க, பாதியெல்லாம் நிரவி எல்லாம் இடம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இப்போ என்னென்னாங்க, இது நம்ம நம்பியூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு, நம்பியூர் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குதுங்களா, அதிலிருந்து ஒரு 1 கிலோமீட்ரு. இந்த மாதிரி டவுனுக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்குது. மண்ணெலாம் நல்ல மண், போர் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, கிணறு இருக்குது, இப்படி தண்ணி வசதிக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் தென்னை மரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேப்ப மரம் தான் ஒரு 5-6 மரம் இருக்குது. பக்கத்தில் ஊரடி தாங்க. இந்த சைட்டுக்கு சேர்ந்த மாதிரி இப்போ நான் பார்க்க அந்த 10 ஏக்கராக்கு சேர்ந்த மாதிரி குபேர மூலை சைடில் ஊரடி இப்படித்தான் காடு வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம அந்த ரோடு பேஸ்லேருந்து இப்படி நேராக தான் வர்றோம். இந்த ரோடு டர்னாகிற வரைக்கும் ஒரே நேர் தான். இப்போ இந்த ரோடு டர்னில் இருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து தென்மேற்கு கை குபேர மூலை கை வந்து இழுத்த மாதிரி போயிடுது. அது வாஸ்துக்கு நல்லது தான். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரோடு பெண்ட் ஆகுதுங்களா, இந்த ரோடு பெண்டு அடுத்த பெண்டு வரைக்கும் வந்து தார் ரோடு முகப்பே வந்துடுதுங்க. இந்த எல்லாமே ஃபுல்லாக பென்சிங் தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து வந்து ரோடு குத்தல் சொன்னாங்களா பாருங்க, இதுதான் தார் ரோடு. உங்களுக்கு விளக்கத்தை காட்டுறேன். தார் ரோடு வந்து இப்படி பெண்ட் ஆகிடுதா, நம்மளுக்கு இது வந்து குத்தல் தானே. குத்தல் இருந்து நேராக வந்து அவங்க கேட்டு போட்டு இதுலேயே தடம் விட்டுருக்குறாங்க. இந்த தடத்தை வந்து கடைசி வரைக்குமே போட்டுக்கலாம். போட்டோம்னா இந்த தடத்துக்கு தெற்கு வடக்கு 2 பக்கமே நான் பார்க்க வந்த காடு இருக்குது. இப்போ என்னென்னா, முதல்ல வந்து இந்த பென்சிங் பார்த்திங்கன்னா அந்த அக்னி மூலையிலேருந்து ஒரே நேராக தான் வந்துருக்குது, நேராக தான் போயிருக்குது. மறுபடியும் இந்த பிட்டு வந்து இதில் ஒரு 2 ஏக்கராவோ 2.5 ஏக்கராவோ அல்லது 3 ஏக்கராவோ இந்த பிட்டு வந்து சேர்ந்ததுனால அதை அட்ஜாயிண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து 10 ஏக்கராவாமா. அந்த ஊரொட்டியே வந்து பார்த்திங்கன்னா அது கம்பி வேலி போட்டுருக்குது பாருங்கள். இதெல்லாம் முழுசுமே அந்த ரோடு பெண்டாச்சுல்ல, அதில் வந்து எல்லாமே பென்சிங் தான். அந்த பென்சிங் அப்படியே அந்த ஊரொட்டி அப்படியே நேராக போகுது. அந்த வீடெல்லாம் இடிஞ்ச மாதிரி கிடக்குது பாருங்க. இதில் தடம் போடுறதுக்கு தான் வந்து அவங்க இந்த மண்ணெல்லாம் வந்து எல்லாம் கொட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த தடத்தை போட்டு அப்படியே நேராக போட்டு சைட்டு போடுறதுனாலும் போடலாங்க. சைட்டு போட்டாலும்
ஏன்னா நம்ம ஊருக்கே 3 கிலோமீட்டர் தானே, மெயின் ரோட்டுக்கு 1 கிலோமீட்டர் தான் வருது. சைட்டுக்கும் ஆகும். ஏன்னா அவங்க சொல்கிற வேலை வந்து சைட்டு வேலை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு எரிச்சிருக்கிறாங்க பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு வந்து குபேரமூலையே வருதுங்க. இந்த காட்டுக்கு குபேரமூலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஒரு கட்டிங்கும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வந்து அக்னி மூலை கட்டு தான். நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். இருக்கிறத சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஊரடிங்களா, இது ஒட்டி அந்த கம்பி வேலி வருது பாருங்க, கம்பி வேலி வரைக்கும். வீடியோ கொஞ்சம் பெருசு தாங்க ஆகும், ஏன்னா பரப்பளவு அதிகமாக இருக்கிறனால எல்லாத்தையுமே காட்டணும். ஏன்னா சைட்டு போடுற வியாபார பெருமக்கள் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் தான் வந்து நல்லா கல் என்னமோ எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமான கல்லாக இருக்குது. இது வந்து நல்லா கருங்கல்லுங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு குபேரமூலைங்க. இதெல்லாம் வீடு இருக்குது, எல்லாம் விலை கொடுத்து வாங்கினாங்களோ இல்லை என்ன பண்ணாங்களோ தெரியல. மொத்தத்தில் இவங்க கஸ்டடியில் 10 ஏக்கராவில் இதுவும் சேர்ந்து வருது. இதுதான் குபேரமூலை. குபேரமூலையில் வீடு இருக்குது, அடிச்சிட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. குபேரமூலை எந்த தப்பும் வராது, நல்லா உயரமாகவும் இருக்குது. இதிலிருந்து பாருங்கள் நல்ல ஒரு பரப்பளவு. இப்போ குபேரமூலையிலேருந்து பார்த்தீங்கன்னாங்க வாயுமூலைக்கு ஒரே நேர் தான், அதுலலாம் எந்த கிராஸும் வராது, நல்லா ஜம்முன்னு இருக்குது. இதிலிருந்து நம்ம குபேரமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போகிறோம். மேகோட்டு பொலியில் தெற்கு இருந்து வடக்கு நோக்கி போகிறோம். நான் போகிற பாதை தான் சரியில்லை, கல் முள்ளும் காலுக்கு மெத்த ஏற்றி விடையா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் மெதிச்சுட்டு போக வேண்டியதுதான். வேப்பமரம் நிழல், வேப்பமரம் ஒரு 5-6 மரம் இருக்குதுங்க பாருங்கள். இதிலிருந்து அதாவது குபேரமூலையிலிருந்து வாயுமூலைக்கு ஒரே நேர் தாங்க, நூல் பிடிச்ச மாதிரி. ஒரு காடையே கவுதாரி ஒன்று பறந்து போகுது. இந்த பக்க பகுதியில் பார்த்தீங்கன்னாங்க இந்த கம்பி வேலி சொன்னாங்கல்ல, இது வந்துங்க அந்த தார் ரோட்டிலருந்து இது மொசல் குட்டி ஒன்று ஓடுதுங்க. அதாங்க தெரியுதுங்களா, டக்கு டக்குன்னு ஓடிட்டு இருக்குது. போயிடுச்சுங்க. சரி போயிட்டு போச்சாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னாங்க அந்த அக்னி மூலையிலிருந்து ஒரே நேர் தாங்க. இப்போ இந்த பரப்பளவு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டிங்க, இதையும் வந்து இனம் சேர்த்து வைக்கிறாங்க. இனம் சேர்த்துறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, குபேரமூலை இழுத்த மாதிரி தான் வருது, ஒன்றும் தப்பு வராது. இதெல்லாம் சேர்த்து தான் 10 ஏக்கரான்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இருங்க தாண்டிக்கிறேன்லாம், பூடு செத்தையாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது பாருங்க. இந்த பூடு சரையெல்லாம் தாண்டி தான் வந்தேன். இந்த கம்பி வேலி பாருங்கள் ஒரே நேர் தான். இதில் தான் வந்து குபேரமூலையிலேருந்து வாயுமூலைக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டுங்க, நூல் பிடிச்ச மாதிரி போகுதுங்க, எந்த ஒரு கிராஸோ பெண்டோ இல்லை. இப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது முழுசுமே வந்து மாட்டு சோளம் போட்டு பயிர் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து நல்லா ஒரு செவ்வாய் டைப்பில் வந்துடுதுங்க. அந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்க அந்த குபேரமூலை தான் வந்து 2 ஏக்கராவோ 3 ஏக்கராவோ அதில் ஒரு பிட்டு வருது. அது இது பிரித்து தருவாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து இந்த பகுதி வந்து ஒரு இனமாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு செவ்வாய் டைப்பில் நல்லா ஜம்முன்னு இருக்குது. அந்த குபேரமூலையில் எக்ஸ்ட்ரா பிட்டிங் இருக்குதுங்களா, அந்த 2 ஏக்கரா 3 ஏக்கரா, அதிலிருந்து பிரித்து தராங்களான்னு தெரியல. அந்த தார் ரோடு குத்தல் வந்துச்சுல, அதிலேருந்து நேராக தடத்து போட்டு அது தனியாக கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒட்டுக்கா வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு தனியாக சைட்டு போட்டு இது விவசாய நிலத்துக்கு பண்ணுறதுனால பண்ணுறேன், இல்லை இதுன்னு சைட்டு எல்லாமே ஊர் தாங்க பாருங்கள், எல்லாமே சைட்டு பக்கத்தில். இப்போ இந்த காட்டுக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு திசையில் வந்து ஒரு சைட்டு தாங்க, அந்த சைட்டு எல்லாமே வீடு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் சைட்டு போட்டாலும் ஓடும். மண் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு களிமண் கலந்த மாதிரி தான் வருது. பக்கத்து காட்டு மண் பாருங்கள், எல்லாம் நிறைய போட்டுருக்குறாங்க. இப்போ செம்மண்ணும் இருக்குது, களிமண் மாதிரியும் இருக்குது. மண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, மண் குறைபாடு இல்லை. விவசாயத்துக்கு தகுந்த மண் தான்.
விலை கடைசியாக சொல்கிறேன். அந்த விலைக்கு வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா விவசாய நிலமாக யூஸ் பண்ணுறாலும் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் சைட்டுக்கு தாங்கினாலும் சைட்டு போடுற பெருமக்கள் வந்து பாருங்கள். ஐடியா இருந்துச்சுன்னா வீடியோவில் முழுசாக விளக்கத்தை பாருங்கள். ஐடியா இருந்துச்சுன்னா மறுபடியும் கூப்பிடுங்க, நேரில் வந்து பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். நல்ல ஒரு நீளாகலம் கொண்ட பரப்பளவாக தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாங்க வாய் மூலையும் கட்டாகுதுங்க. கிரவா வாய் மூளை கட் பண்ணிட்டு தான் கம்பி வேலி போட்டுக்கிறாங்க. ஆனால் கிணறு இருக்குது, அது எப்படின்னு போய் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மடக்கி வைக்கிறாங்க. இல்லை வாய் மூலை கட்டாகலைங்க. சென்டர் ஒரு 10 சென்ட் ஒரு பிட் ஒன்று இருக்குது, அது வேறவங்களாட்ட இருக்குது. இதுலேருந்து மறுபடி நேர் போய் இன்னும் காடு வந்துங்க. இன்னும் பரப்பளவு இன்னும் வந்து வடக்கு திசையில் இன்னும் ஃபுல்லாக போகணுங்க. எங்கள் கிணத்துல வந்துங்க தண்ணியெல்லாம் நிறைய கிடக்குதுங்க. பாருங்க தண்ணி இருக்குது. இங்கே ஒரு போர் பாருங்கள். போரில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்க. இது கிணறு பாம்பேரி கட்டின கிணறு தான். பாம்பேரியில் பழைய பாம்பேரி. ஆனால் வந்து தண்ணி வசதி இருக்குதுங்க. இது மோட்டரும் பாட்டிருக்குது. இதிலிருந்து வந்து மறுபடியும் இன்னுமே வந்து கிணத்தை தாண்டி ஒரு 70-80 அடி தூரம் மறுபடியும் இன்னும் காடு வடக்கு இருக்குதுங்க. அதனால் வந்து கிணறு வந்து வாயு மூலைக்கும் சேராது. கிணறு வந்து நடு மையத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அதிலிருந்து இதை மண்ணுங்க இப்படித்தாங்க இருக்குது. இதோ ஓடி விட்டுக்கிறாங்க. இந்த காட்டினுடைய ஒரிஜினல் மண் இப்படித்தாங்க இருக்குது. பாருங்க இதை எண்டுங்க. அதாவது வடகோட்டில் வடக்கு திசையில் வடமேற்கு திசை இதுதான் வாயுமூல பகுதினா. இதுதான் நியாயமாக வாயுமூல பகுதி வரணும். ஆனால் அங்கேயே ஒரு பிட் ஒன்று மலைஞ்சு வர்றதுனால இல்லைங்க. அதாவது இது நேர் தாங்க. இடையில மட்டும் ஒரு 10 சென்ட் வந்து வரல. இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து வாயு மூலை தாங்க. கரெக்டாக வாயு மூலை கட்டாகலைங்க. குபேர மூலையும் இருக்குது, வாயு மூலையும் இருக்குது. வாயு மூலை கட் ஆகலை, ஒரே நேர் தான் வருது. ஒரு ஒழுக்கத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுங்களேன் மேகோடு. அந்த உள்ளே மட்டும் ஒரு 10 சென்ட் ஒரு குதை விழுவுது. குதை விழுந்தாலும் ஆனால் நேர் வந்துடுது இந்த பக்கம். ஏதாவது கட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு கட்டாகுதுன்னு சொல்லலாம். ஆனால் கட் ஆகலை, அந்த நேருக்கு ஒழுக்கத்துக்கு வந்துடுது. மறுபடியும் அதிலிருந்து ஜலமூலைக்கு போகிற திசையில் வந்து கொஞ்சம் கிராஸ் வருது. நான் சொன்னேன்ல முதல்லையே, அது கிராஸ் வருது. அந்த ஜலமூலை சைடில் கீழே வந்து ஒரு பள்ளம் ஓடை ஒன்று போகுது. இங்கே ஒரு போர் இருக்குதுங்க. ஆனால் வந்து கண்டிஷன் ஓடுற கண்டிஷன் இல்லை. நல்லா கழட்டி விட்டு வச்சுக்கிறாங்க. தண்ணி இல்லையா என்னன்னு தெரியல. மண்ணெல்லாம் நல்லா இருக்குதுங்க. அந்த பக்கம் மேல் மண் வந்து நம்மளுக்கு இதாக பாருங்கள் நல்லா இருக்குது. மண் இந்த ஏரியாவில் மண் நல்லா இருக்குது. போட்டு விட்ட காட்டுக்குள்ளே செரு போட்டு நடக்கிறதுன்னா லேசுப்பட்ட காரியம் இல்லைங்க. இப்போ வந்து இந்த கம்பி வேலி தெரியுதில்ல, அது வரைக்கும் தான் நேர் வருதுங்க வாயு மூலையிலிருந்து. அப்புறம் அப்படியே வந்து கிராஸாக போயிடுது. நியாயமாக பார்த்தா ஜலமூலை கட்டு அப்படிங்கிறதான் கணக்கு. இது வந்து சைட்டு போகிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கலாம். வீடியோவில் வந்து பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அப்புறம் விவசாயத்துக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ரேட் கட்டுப்படியானா அவர் வந்து பாருங்கள்.
பாருங்கள், தெரியுதுங்களா கிராஸு எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதுவே ஒரு கிராஸ் தான். இதிலிருந்து ஒரு கிராஸ் வந்து மறுபடியும் இங்கேருந்து ஒரு கிராஸாக போய் இது எங்கெங்கேயோ போய் இமயமலைக்கே போக மாட்டேங்குதுங்க. என்னென்னா இது வந்து கீழே பள்ளத்துக்கு பார்டருங்க. பட்டாக்காடு அளவுக்கு வந்து அவங்க ஃபென்சிங் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து பள்ளம், நீரோடை, பள்ளவாரி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஊருக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது 10 ஏக்கரா. ஒரே இனமாக இருந்தாலும் ஒரு அமைப்பாக இல்லைங்க. பாருங்கள், இந்த திசையில் முழுசுமே இல்லை உழவு ஓட்டி வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன வேலை பண்ணுறாங்களோ தெரியல. எனக்கு உள்ளே நடக்கிறதா இருந்தால் தான், நடக்கிறதுனா தான் சரியான கஷ்டமாக இருக்குதுங்க. புசுன்னு செருப்பு தொட்டு நடக்க முடியல. பாருங்க, இந்த ஆளுங்க நிற்கிறாங்க, இந்த ஆட்டோலாம் போகுது பாருங்க, அது வரைக்கும். நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட பரப்பளவு, நல்ல பெரிய பரப்பளவு. மண் அருமையான மண் தான். அதை ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குது. இந்த காடு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த காட்டினுடைய மேப் வாங்கி உங்களுக்கு தர்றேன். என்னதான் வீடியோவில் நான் வந்து வாய்களிய விளக்கம் சொன்னாலும் ஒரு சில காடெல்லாம் வந்து புரியாதுங்க. அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருந்தால், அளவு இருந்தால் அது கரெக்டாக தெரியும் வீடியோவில். இந்த மாதிரி பெரிய 10 ஏக்கராவாக இருந்தால் கோணையை கொக்கரிச்சிட்டு போகுது. எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்காக வீடியோவில் புரியாது. அதனால் வந்து ஜல மூளை கட்டுத்தாங்க, அதே மாதிரி அக்னி மூளையும் கட்டுத்தான். குபேர மூளை நல்லா இழுத்து மாதிரி வருது. வாயு மூளை கெட்டாவில். குபேர மூலையிலேருந்து வாயு மூளைக்கு வர வழியில் ஒரு 10 சென்ட் உள்ளே வந்து புத விழுவுது. ஆனால் வாயு மூளை கரெக்டாக இருக்குது. வாயு மூளை திசையில் கரெக்டாக அந்த நேருக்கு ஒழுக்கத்துக்கு வந்துடுது. இந்த வாயு மூளைக்கு முன்னாடியே மேங்கையில், வாயு மூளைக்கு முன்னாடி ஒரு 100 அடிக்கு முன்னாடியே மேங்கையில் கிணறு அமைஞ்சிருக்குது. அப்புறம் அது போக போர், காட்டுக்குள்ளே ஒரு 5-6 போர் இருக்க மாதிரி இருக்குதுங்க. நான் பார்த்தேன். ஒரு போரை தான் உங்களுக்கு கண்ணில் காட்டினேன். அந்த பக்கம் ஒரு போர் டம்மி போராக இருந்துச்சு. இன்னொரு போரும் காட்டிடுறேன். இப்போ நியாயமாக பார்த்தாங்க, நம்மளுக்கு இந்த கை தான் வந்து, இந்த கையில் அந்த தண்ணி டேங்க் தெரியுது பாருங்க, அந்த ஒழுக்கத்துக்கு தான் நேராக போயிருந்தால் தான் நம்மளுக்கு அங்கே வந்து ஜலமூலை. இப்படி இது வந்து இங்கேயே இப்படியே கிராஸ் ஆகி வந்துருச்சு. அதனால் ஜலமூலை கட்டுத்தேன். அப்போ முதல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து அதை வந்து அக்னி மூளைக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் குபேர மூளை இழுத்துட்டு போனதுனால அக்னி மூளையும் கட்டாகி தொலைஞ்சு போச்சு. அதனால் மெயினாக என்னென்னா ஜல மூளையும் கட்டு, அக்னி மூளையும் கட்டு. குபேர மூளை இருக்குது, வாயு மூளை இருக்குது. இப்படித்தான் காட்டினோட அமைப்பு இருக்குது. மண்ணெல்லாம் அருமையான மண் தான். விலை ஒரு ஏக்கர் வந்து 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு சென்ட் 1 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இதிலிருந்து குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. நாமளும் வந்து நிறை குறைகள் எல்லாம் சொல்லி ரேட்டு கம்மியாக கேட்கலாம். வீடியோவில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சது வாங்கலாங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நேரில் வாங்க, நேரில் ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு மேப்பும் வாங்கி தரேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சா மட்டும் காட்டுக்காரர்கிட்ட நம்மளுக்கு உண்டான ரேட்டு கேட்டு பார்ப்போம். வந்தால் மலை, போனால் ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. சும்மா வீட்லேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நேரில் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். சின்ன சின்ன ஐட்டமாக இருந்தால் முழு விளக்கத்தையும் சொல்லிடுவேன், வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு அடிச்சு விட்ருவேன். இதெல்லாம் பெரிய ஐட்டம், 10 ஏக்கரா. அது ஒரு செவ்வகமாகவோ சதுரமாகவோ இல்லை. இதுதாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம். தார் ரோடு முகப்பு இது. இந்த கல் வரைக்கும் தான். கீழே வந்து பள்ளம் போகுது. கீழ்கையில் பள்ளம் போகிறதெல்லாம் வாஸ்துக்கு நல்லாயிருக்கும். இப்படித்தான் அமைஞ்சிருக்குதுங்க. விலையும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. 1 கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை. வியாபாரி
இது மீடியேட்டர்கள் என்னங்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது தாங்கண்ணா, பேசலாங்கண்ணா, குறைப்பாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ குறைப்பாங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களை மாதிரி 4 கஸ்டமர் வந்தால் தான் நாங்களே வந்து இது உண்மையான நிலவரம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 4-5 பேர் வந்து ஒவ்வொரு ரேட்டு கேட்டாங்கன்னா தான் அதிலிருந்து நாங்களே வந்து இதிலிருந்து இந்த ரேட்டுக்குள்ளே தாங்க போகும் அப்படின்னு நாங்களே ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு பூமிக்கும் வந்து நாங்கள் ஒரு விலையை வந்து நிர்ணயிக்க முடியாது. கஸ்டமர் வச்சு தான் நாங்களும் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது அக்கம் பக்கத்தில் விற்றுக்கிறத வச்சு தான் நாங்களும் கணக்கு போட முடியும். வீடியோவில் நிறைய கேட்குறீங்க, விலை அதிகம்னு சொல்லி போடுறீங்க. அதாவது இது கமெண்ட்டில். ஆனால் கமெண்ட்டில் போடுறதையெல்லாம் வச்செல்லாம் வந்துலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்தந்த ஊரில் வந்து ராஜா அவங்கவுங்க ராஜா தான். இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஈரோட்டில் ஒரு ரேட்டுக்கு போகுதுன்னா நம்பியூரில் ஒரு ரேட்டுக்கு போகுது, கோபியில் ஒரு ரேட்டுக்கு போகுது. அந்தந்த டவுன் பகுதியிலேருந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு ரேட்டுக்கு போகுது. அது என்ன தடத்தில் அமைச்சிருக்குதோ அதுக்கு ஒரு ரேட்டு, கிணறு குட்டை இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, வெறுங்காடாக இருந்தால் ஒரு ரேட்டு, தென்னை மரம் இருந்தால் ஒரு ரேட்டு, இல்லைன்னா ஒரு ரேட்டு. இப்படி பல விதமாக போகுது. எதை வச்சு நான் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும், நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இப்படி காயின் இருக்குது. வீடியோவில் நல்லா பாருங்கள் தெளிவாக. இப்போ என் நேட்டையில் வந்து இந்த வேகாத வெயிலில் இப்போ 1 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி இருப்பேனுங்க. அதனால் இப்படிலாம் சுற்றுவாங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு இல்லை. நீங்கள் இப்படிலாம் சுற்றக்கூடாதுன்னு தான் வீடியோ வந்து இவ்வளோ தூரம் விளக்கமாக போடுறேன். நீங்கள் இதுலேயே பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. இதில் எதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால், ஜெயிக்கலாங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் எனக்கு கூப்பிடுங்க. இதெல்லாம் பட்டு போயிடுமாடா நீங்கள் நினச்சிங்கன்னா கூப்பிடாதீங்க, விட்டுருங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. மேற்கொண்டு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிலம் சார்ந்தவங்க உங்களுக்கோ, உங்கள் உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபோன் நம்பர் வந்து 95 85 37 67 67. இதே என்னோடய ஃபோன் நம்பரு. வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். வீடியோனுடைய தலைப்புலையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். இல்லை உங்களுக்கு அப்படியும் கண்டுபிடிக்க முடியலன்னா கமெண்ட்டில் ஃபோன் நம்பர் ப்ளீஸ், உங்கள் ஃபோன் நம்பரை தெரிவிக்கவும் அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் உங்கள் நம்பருக்கு உங்களுக்கு தனியாகவும் அனுப்பிச்சி விட்றேன். வேறு ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.